வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் காரணமாக ஜெயலலிதா இருமுறை முதல்வர் பதவியிலிருந்து விலக நேரிட்ட போது முதல்வராக பன்னீர்செல்வம் பதவியேற்றார். மீண்டும் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்பதற்கான சூழல் உருவான போது அவர் பதவி விலகி வழிவிட்டார். அதேபோல இப்போதும் அவர் தானாகவே பதவி விலகி சசிகலா முதல்வராக வழிவிடுவார் என்று சசிகலா தரப்பினர் எதிர்பார்த்தனர். ஆனால் முதல்வர் பதவியை துறக்க பன்னீர்செல்வம் விரும்பவில்லை. பலரும் பலமுறை அவரிடம் வலியுறுத்தியும் அவர் விலக முன்வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த சசிகலா தரப்பினர் அவரை போயஸ் கார்டன் வரவழைத்து கடுமையாக மிரட்டி பதவியை ராஜினாமா செய்ய வைத்துள்ளனர். பன்னீரை விலக்கிவிட்டு முதல்வர் பதவியை ஏற்றால் மக்களின் அதிருப்தியை சந்திக்க நேரிடும் என்பதால் அவரையே சசிகலா பெயரை முன்மொழிய வைத்தனர். அடுத்ததாக அவருக்கு துணை முதல்வர் அல்லது சபாநாயகர் பதவி கொடுக்கலாம் என்று ஆலோசிக்கப்படுகிறது. தற்போது சசியின் உறவினர்கள் பன்னீருக்கு துணை முதல்வர் பதவி வேண்டாம் என்று கூறியதால் சபாநாயகர் பதவி என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. இதன் மூலமாக அவரை கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவித்து படிப்படியாக ஓரங்கட்டலாம் என்பதே சசிகலாவின் திட்டம். இதை அறிந்த பன்னீர்செல்வம் சபாநாயகர் பதவியை ஏற்று அமைதியாவாரா, அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவாரா, மீண்டும் முதல்வர் பதவி கிடைக்கும் என்று காத்திருப்பாரா அல்லது சசிகலாவிற்கு எதிரான நடவடிக்கைகளை துவக்குவாரா என்பது விரைவில் தெரியவரும்.